ஒரு சூப்பர் ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆக வேண்டிய நேரத்துல திடீர்னு ஒரு மர்மமான தாமதம். இதுக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் சென்சார் பிரச்சனையா இல்ல இதை விட பெரிய அரசியல் ஆட்டமா? வாங்க இத பத்தி தான் நாம இப்போ விலாவரியா பார்க்க போறோம். இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. ஒருத்தரோட படத்துக்கு பிரச்சனைனா அவரோட சொந்த கட்சியை விட சம்பந்தமே இல்லாத இன்னொரு கட்சி ஏன் இவ்ளோ சத்தம் போடுது? இதுதான் இந்த முழு விஷயத்திலயும் இருக்கிற சுவாரஸ்யமே. வாங்க பார்க்கலாம். சரி, எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அஃபிஷியலா என்ன நடந்தது, சென்சார் போர்டு தரப்புல இருந்து இந்த தாமதத்துக்கு என்ன காரணம் சொன்னாங்க, முதல்ல அதை பாத்திரலாம். அதாவது அஃபிஷியலா சொன்ன காரணம் என்னன்னா, சென்சார் போர்டு கிட்ட இருந்து சர்டிபிகேட் இன்னும் கைக்கு வரலையாம். இது ஒரு சாதாரண ப்ரொசீஜர் தானே சொல்லப்பட்டாலும், ஒரு பெரிய ஸ்டாரோட படத்துக்கு ரிலீஸ் டைம்ல இப்படி நடக்கிறது தான் பல சந்தேகங்களை கலப்புச்சு. ஓகே, படம் டிலே ஆகுது. ஆனா இதுல சாம இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்ன தெரியுமா? விஜயோட சொந்த கட்சியான தமிழக வெற்றி கழகம், அதாவது தவக, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றது தான். அவங்க ஏன் இவ்ளோ அமைதியா இருந்தாங்க? அவங்க நேரடியா யாரையும் குற்றம் சொல்லல. அதுக்கு பதிலா அவங்க கட்சியில பெரிய தலைங்கள்லாம் சோஷியல் மீடியால யார் இதை தடுக்கிறது அப்படின்னு மறைமுகமா கேள்வி மட்டும் கேட்டாங்க. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இதை செய்யுதுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு அவங்க போஸ்ட்லாம். இங்கதான் அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வெளிப்படுது. டைரக்டா சண்டைக்கு போகாம ஒரு மர்மத்தை உருவாக்கி அதன் மூலியமா ஒரு சிம்பத்தியை தேட பார்க்கறாங்க. யாரோ தடுக்கிறாங்கன்னு சொல்றது மூலியமா அந்த யாரோ யாருன்னு மக்களையே யோசிக்க வைக்கிறாங்க இல்லையா? ஒரு பக்கம் தவக இப்படி அமைதியா இருக்கும்போது, இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாம ஒருத்தங்க உள்ள வந்தாங்க. யாரும் எதிர்பார்க்காத ஒரு கட்சி, அதுதான் காங்கிரஸ். அவங்க வந்து சத்தம் போட்டதுதான் இந்த முழு கேமையும் மாத்துச்சு. தவேக மாதிரி இல்லாம காங்கிரஸோட பெரிய பெரிய தலைங்க உடனே களத்துல இறங்கிட்டாங்க. சென்சார் போர்ட ஓபனா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸையும் பாருங்களேன். ஒரு பக்கம் சொந்த கட்சியே மெதுவா முணுமுணுத்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சி பயங்கரமா கத்துது. இந்த கான்ட்ராஸ்ட் தான் இந்த அரசியல் புதிரோட மையப்புள்ளி. ஏன் இந்த வித்தியாசம்? அப்போ அசல் கேள்வி என்னன்னா, விஜய்க்காக காங்கிரஸ் ஏன் இவ்ளோ மெனக்கெடணும்? அவங்களோட இந்த திடீர் பாசத்துக்கு பின்னாடி என்ன அரசியல் கணக்கு இருக்கு? இங்கதான் பாருங்க, இந்த மேட்டர் ஒரு சாதாரண சினிமா பிரச்சனையில இருந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் செஸ் கேமா மாறுது. இதுக்கு ஒரு 3 முக்கிய காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. 1, இப்ப இருக்கிற திமுக கூட்டணியில இன்னும் எக்ஸ்ட்ரா சீட் வாங்குறதுக்கு காங்கிரஸ் ஒரு பிரஷர் டாக்டிக்கா இதை யூஸ் பண்ணலாம். 2, ஒருவேளை திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்து விஜயோட பாப்புலாரிட்டியை வச்சு தவகை கூட ஒரு புது கூட்டணி அமைக்கலாம். 3, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் ராகுல் காந்தியோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட சந்திச்சதா ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா? ஒருவேளை இது ஒரு புது உறவோட தொடக்கமா இருக்கலாம்னு பேசிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு சினிமா சர்ச்சை, நாளைக்கு ஒரு புது அரசியல் கூட்டணியா? பார்க்க சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வரலாம். நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது ஒன்னும் புதுசில்ல. ஆனா இந்த தடவை ஒரு நடிகருக்காக கட்சிகள் இப்படி மோதிக்கிறது ஏதோ ஒரு புது ஆட்டம் ஆரம்பிக்க போறதுக்கான அறிகுறி மாதிரி தெரியுது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.